வனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அழகான ஒரு மாலை நேரம். உண்மையிலேயே ஒரு விடுமுறை காலம் என்றால் பலர்களும் பலவிதமாக கழிப்பார்கள். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பலர்கள் பாவத்தில் கழிப்பார்கள். இன்னும் சிலர்கள் குடும்பத்தோடு அமர்ந்து பேசுவது, குடும்பத்தோடு வெளியே போவது என்ற மற்ற நல்ல முறையிலும் கழிப்பார்கள். ஆனால் இவ்வளவு சபைகளுக்கு மத்தியிலே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த கல்வி சபையை வழங்கினானே, எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சபையை காட்டிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, குர்ஆன் வசனங்களை காதிலே கேட்கிற, பெருமானாருடைய உபதேசங்களை மனதிலே உள்வாங்குகிற ஒரு சபையை அல்லாஹ் எனக்காக உங்களுக்காக தேர்வு செய்தானே. அதற்காகவே தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் ஒரு நேரம் அண்ணலம் பெருமானார், அகிலத்தின் அருட்கொடை பெருமானார் சொல்லும் போது, இதா அராதல்லாஹு பி அப்தின் ஹைரா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஹைரை, நலவை, சிறப்பை நாடிவிட்டால் செல்வத்தை கொடுப்போம், பலத்தை கொடுப்போம், பதவிகளை கொடுப்போங்க அல்ல, இஸ்தஅமல்ஹு, என்ன செய்வான் அல்லாஹ்? நிறைய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவான். எல்லாரும் உள்ளத்திலே ஆசை இருக்கா இல்லையா? டெய்லி தஹஜ்ஜத் தொழணும்னு, டெய்லி ஒரு ஜுஸ் குர்ஆன் ஓதுன ஆசை இருக்கா இல்லையா? கஷ்டமா இருந்தால் நிறைய தர்மம் செய்யணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? ஒரு சிலருக்கு தான் அல்லாஹ் அந்த அமலை செய்ய வைப்பான். அப்படி அல்லாஹ் உங்களுக்கு ஹைரை நாடுவதிலேயே ஆக நம்பர் 1, அவனை நெருங்கி அவனை அமல் செய்யக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் உண்டாக்குவான். அண்ணலம் பெருமானார் சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப யா ரசூலல்லாஹ், எதுவரைக்கும் அந்த வாக்கியம் கிடைத்து கொண்டே இருக்கும்? கபுலல் மவுத், மரணம் நெருங்குகிற வரை அவன் அமலிலேயே இருப்பான். அல்லாஹ்வை தியானித்துக் கொண்ட நிலையிலேயே உயிர் பிரியும். பாங்கு சொல்லும் போது, சஜிதாவிலே இருக்கும் போது, இப்படி குத்துபா செய்து கொண்டு இருக்கும் போது, இப்படியாக அல்லாஹ் அவனை நெருங்கிய நிலையில் நம்முடைய உயிரை எடுப்பான். ஆக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வே, உன்னை முழுமையாக வணங்கிய நிலையில், நீ பொருந்திய நிலையில், நான் உன்னை பொருந்திய நிலையில் என்னுடைய ரூஹை நீ எடுத்து நாளை மறுமையிலே வெற்றி அடியானாக என்னை சேர்க்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, இந்த நேரத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இறுதி நபியின் சமூகமே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு 1-2 தலைப்புகள் தந்தோம். இந்த தலைப்பு தான் நீங்கள் பேசணும் என்று நான் படிக்கப்பட்டு இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த தலைப்பை நீங்கள் அதாவது ஒரு 1/2 மணி நேரம் எந்த வெளி யோசனை இல்லாமல் நான் சொல்லுகிற வார்த்தைகளை, குறிப்பாக இளைய சமூகம் இங்கே இருக்கிறார்கள், கவனமாக ஆழமாக, ஆகா நான் இந்த சமுதாயத்தில் ஒருவனாக இருக்கிறேன், எவ்வளவு இஸ்ஸத்தை, எவ்வளவு மேன்மையை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நீங்கள் கண்டிப்பாக இந்த சபையிலே புரிய வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவோ நியாமத்துகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இல்லையா? கணக்கிடவே முடியாத அளவுக்கு அல்லாஹ் அருளையும் சிறப்பையும் நியாமத்தையும் அள்ளி தந்திருக்கிறான். உட்கார்ந்து நோட் போட முடியுமா? 1-2 நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது தோழர்களே. அந்த நியாமத்திலேயே நம்பர் 1ஆக நாம் எதை எழுதுவோம்? இந்த ஈமான். எதை எழுதுவீங்க? இந்த ஹிதாயத். அல்லாஹ்வே எனக்கு நேர்வழியை தந்தாயே, இந்த நேர்வழியும் இந்த ஈமானும் இல்லை என்றால் அல்லாஹ் இந்த உலகத்திலையும் பலகீனமானவர்கள், நாளை மறுமையிலையும் தோல்வியுடைய மக்கள் தான். அப்படியான ஈமானை தந்து 2வது நியாமத்தாக எதை எழுதுவீங்க? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற, அவர்களை நேசிக்குகிற நல்ல நிலையிலே அல்லாஹ் அவங்களுடைய உம்மத்தில் ஒருவனாக அல்லாஹ் என்னை பிறக்க வைத்தானே. அது என்னைக்காவது நாம தனிமையிலே உட்கார்ந்து, அல்லாஹ்வே ரஹ்மானே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்குகிற, அந்த நபியை பின்பற்றக்கூடிய ஒரு உம்மத்தில் ஒருவனாக என்னையும் என் குடும்பத்தையுமே ஆக்கினாயே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் என்று நாம் அந்த சிறப்பை என்றைக்காவது விளங்கியிருப்போமா? அல்லாஹ் நாடியவர்களை தவிர. ஆனால் இந்த சிறப்புகளை நிறைய இருக்குது. இதெல்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தர்பியா மாதிரி பேசணும். ஆனால் ஒரு சில சிறப்புகளை மட்டும் சொல்லிவிட்டு இந்த சமுதாயம் எப்படி எதிரே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் சொல்லி இந்த உரையை முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த உம்மத்துக்குமே தராத பெரும் சிறப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் அந்த இறுதி நபியை நேசிக்கிற, இறுதி நபியை பின்பற்றக்கூடிய உம்மத்திலாய் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். 3வது அத்தியாயம் 110வது வசனம், குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். எல்லாருக்கும் பிரபலியமான வசனம் இது.
தாவா என்று வந்தால் இந்த ஆயத்தை படித்து காட்டுவார்கள். தொழுகையில் அடிக்கடி இமாம்கள் ஓதுவார்கள். ஆனால் என்றைக்காவது தனிமையிலே படித்து பார்த்திருக்கிறோமா? தயவு செய்து நான் சொல்கிற வசன எண்களை எல்லாம் தோழர்களே, பெரியோர்களே, குறிப்பாக தாய்மார்களே, ஒரு நேரம் படித்து பாருங்கள். நிறைய பயான்களை கேட்கிறோம், மைண்ட்ல வருது. ஆனால் வீட்டில் நாம் எடுத்து படித்து பார்க்கும்போது தான் உள்ளத்தில் என்றைக்கும் ஆழமாக இருக்கும். அந்த வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நான் படைத்ததிலேயே நீங்கள் தான் சிறந்த சமூகம். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள், நன்மையை ஏவுறீங்க. வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறீர்கள். அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் படைத்ததிலேயே, எத்தனை சமுதாயத்தை நாம் படைத்திருக்கிறோம்? நாம் படைத்ததிலேயே முஹம்மதின் சமூகமே நீதானப்பா சிறந்தவன். அந்த சிறப்பிற்குரிய காரணம் என்ன? நீங்கள் நன்மையை செய்றீங்க, நன்மையை ஏவுறீங்க. நீங்கள் தீமையை செய்யறதில்ல, தீமையை தடுக்கவும் செய்கிறீர்கள். எவ்வளவு அழகான ஒரு பண்பு. ஆனா இந்த இறுதி நபியின் சமூகம் அல்லாஹ் பாதுகாத்து அருள் செய்தவர்களை தவிர நன்மைகளில் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம், பாவங்களில் எவ்வளவு அதிகமாக ஈடுபடுகிறோம். அல்லாஹ் என்றால் பயம் இல்லை, ரசூல் என்றால் ஒரு ஈமானிய உறுதி இல்லை. எத்தனை பயான்களை கேட்டாலும் அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர நம் உள்ளங்கள் மாறுவதில்லையே. அப்ப இந்த சமுதாயத்தின் சிறப்பை கொஞ்சம் நீங்கள் யோசித்துப்பார் அன்பானவர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் சொன்னாங்க, இப்னு மாஜாவிலே வருகிறது, நஹனு ஆகிருஹா வ ஹைருஹா, எல்லா சமுதாயத்தை காட்டிலும் நாம் தான் சிறந்த சமூகம், நாம் தான் இறுதியானவர்கள். இந்த சமுதாயத்துக்கு பிறகு வேற சமூகம் வருவார்களா? வேற நபி இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. ஆனால் பெருமானார் சொல்லுவார்கள், வ ஹைருஹா, அல்லாஹ் படைத்ததிலேயே நாம் தான் சிறந்த சமூகம் என்று சொல்வார்கள். இவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் தந்தானே, என்றைக்காவது ஒரு நாள் இப்படிப்பட்ட சிறப்பில் அல்லாஹ் நான் கேட்கவே இல்லை. பிறக்கும் போதே மூமினாக பிறக்க வைத்தான், பெருமானாரை உள்ளத்திலே தாங்கி வாழ வைத்தான். அப்படிப்பட்ட இந்த சிறப்பை விளங்கி நான் வாழ்கிறேனா? நான் என் உள்ளத்திலே கேள்வி கேட்கிறேன், நீங்க உங்க உள்ளத்திலே கேள்வியை கேளுங்கள். குறிப்பாக இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு வாழ்கிறார்கள் இல்லையா? ஆனால் எங்களுடைய ஹபீப், அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சமுதாயத்தை எதிர்பார்த்தார்கள்? நம்ம எல்லாருடைய கனவு என்ன? அல்லாஹ்வே, நரகம் பக்கமே போய்விடாமல் சொர்க்கத்தின் சொந்தங்களாக எங்களை சொர்க்கத்தில் எழுப்ப வேண்டும். அப்படிதானே? எவ்வளவு மக்கள் அங்கே நிற்பார்கள். ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரை எத்தனை நபி, எவ்வளவு உம்மத், எவ்வளவு சமூகம். ஆனால் பெருமானார் சொல்வார்கள், அவ்வல் சுமரா தலிஜுல் ஜன்னா சூரத்துஹும் அலா சூரத்தில் கமர், என் சமூகம் தான் சொர்க்கத்திலேயே முதல் கூட்டமாக உள்ளே நுழைவார்கள். அவங்க எல்லாருடைய முகங்கள் எப்படி இருக்கும்? முழு நிலவு பிரகாசத்தை போல ஜொலி ஜொலிக்கும். இந்த வார்த்தையை சொல்லி இனி துவா கேட்க நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வே, சொர்க்கத்திலே முதல் கூட்டமாக செல்வார்களே, அந்த கூட்டத்தில் என்னையும் என் தாய் தந்தையும் ஆக்கு, என்னையும் என் குடும்பத்தாரையும் நீ ஆக்கு, என்னை என் சமுதாயத்தை நீ ஆக்கி நாம் கேட்க வேண்டுமா இல்லையா? பௌர்ணமி நிலவை போல பிரகாசமாக அவங்களுடைய முகங்கள் எல்லாம் இருக்கும். இந்த சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட ஒரு மாநபி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே பல நேரம் உரையாடி இருக்கிறார், பல நிஅமத்துகளுக்கு சொந்தக்காரர் இல்லையா? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ்வே, சொர்க்கத்திலே நானும் என் சமுதாய மக்களும் முதல்ல போற நுழைகிற பாக்கியம் கிடைக்குமா? யார் கேட்டா? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அதுக்கு ஓகே பண்ணானா? சரி நீங்க போயிருவீங்கன்னு சொன்னானா? சொல்லல. மூசா, முஹம்மத் அவர்களுடைய உம்மத், இவர்கள் தான் சொர்க்கத்திலே முதல் கூட்டமாக போவாங்க. சரி, ஓகே அல்லாஹ், சொர்க்கத்தில் அந்த ஆபரணங்கள், சொர்க்கத்துடைய உணவு, இதை நாங்க முதல்ல அனுபவிக்கிற சான்ஸ், வாய்ப்பு கிடைக்குமா? மூசா நபி ரெண்டாவதுக்கு அவங்க முதல்ல போட்டோம், ஆனா ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துடைய அந்த உணவை சாப்பிடுகிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்கிறார். அப்போது அல்லாஹ் அடித்து சொன்னான், மூசா, சொர்க்கத்துடைய உணவு மட்டுமல்ல, ஆடை மட்டுமல்ல, ஆபரணங்கள் மட்டுமல்ல, அலங்காரங்கள் மட்டுமல்ல, அரண்மனைகள் மட்டுமல்ல, எல்லாம் முஹம்மதும் அவர்களுடைய உம்மத்தும் அனுபவித்த பிறகுதான் உங்களுக்கு, அவங்க தான் முதல்ல அனுபவிப்பாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார், கண்ணீர் மல்க, அல்லாஹ்வே, அப்படியானால் என்னையும் அந்த முஹம்மதின் சமுதாயத்தில் ஒருவனாக என்னை வாழ வைத்து விடு. ஒவ்வொரு நபிமார்கள், பெருமானார் சொல்லுவார்கள், ஆதம் நபியிலிருந்து ஈசா நபி வரை எல்லா நபிமார்களும் கேட்டு கதறிய பிரார்த்தனை, அல்லாஹ்வே, முஹம்மதின் இறுதியான முஹம்மதுன்னு ஒருத்தர் வருவாரே, அந்த சமுதாயம் முதல்ல சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க, அந்த சமுதாயத்தில் உள்ள ஒருவனாக என்னை வாழ வைத்து விடு. நபிங்கிற அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் கூட கேட்டார்களே, என்னைக்காவது நானோ நீங்களோ இப்படி ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறானே, நான் எப்படி நல்லவனா இருக்கணும், தீமையிலிருந்து விலகி இருக்கணும், எல்லா மக்களுக்கும் அந்த நபியின் சமுதாயம் என்கிற அங்கீகாரத்தோட பழகணும் என்கிற அந்த உள்ளுணர்வு வரணுமா இல்லையா என்பதை இந்த உரையிலே நானும் நீங்களும் விளங்க வேண்டும். இவ்வளவு பெரிய சிறப்பு.
இத்தனை நபிமார்களை ஒரே ஒரு நபிக்குத்தான் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். யார் அந்த நபி சொல்லுங்க? பெருமானாருடைய சமூகத்தில் எல்லா நபிமார்களும் இருக்க ஆசைப்பட்டாங்க. அதுல ஒரே ஒரு நபிக்கு அல்லாஹ் அந்த சான்ஸை கொடுத்தான். யாரு? வெரி குட். என்ன கவனிக்கிறீங்க தானே? ஈசா ரொம்ப அமைதியா இருக்கதான் கேட்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் நம்மள ஒருவராக இங்கே வருவார்கள், பூமிக்கு இறங்குவார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க நபி, நீங்க தொழுவைங்க, நீங்க தலைமை தாங்குங்க, உங்களுக்கு தான் அல்லாஹ் சிறந்த தலைமை தந்திருக்கிறானே. நான் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹ்வே முஹம்மதின் சமுதாயத்தில் உள்ளவனாக நின்னை கடைசியா நீ என்னை இறக்குன்னு கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அந்த சான்ஸை கொடுத்தான். ஒரு நபிக்கு தான் அந்த வாய்ப்பு என்றால் நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத ஒரு புண்ணிய பாக்கியமா இல்லையா நானும் நீங்களும் பெற்று இருப்பது? உலகத்தில் நீங்கள் பெரிய சொத்துக்காராக இருக்கலாம், பெரிய பலம் உள்ளவர்களாக இருக்கலாம், மரியாதைக்குரியவர்களாக இருக்கலாம், அதெல்லாம் இரண்டாவது தான் தோழர்களே. அல்லாஹ் ஈமானையும் நபியின் சமூகம் என்கிற அங்கீகாரத்தில் தந்தானே, இதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அது மட்டுமல்ல, நாளை மறுமை நாள் நாம் தான் சிறந்த சமூகம், நாம் தான் இறுதியானவர்கள், ஹைரானவர்கள், நாம் தான் சொர்க்கத்தில் முதல் கூட்டமாக நுழைய போகிறோம். தவறு செய்யும் போதெல்லாம், பாவங்கள் மேலோங்கும் போதெல்லாம், நன்மையில் அலட்சியம் வரும்போதெல்லாம் நான் எப்படிப்பட்டவன், இவ்வளவு என்னை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான், நான் இந்த தவறு செய்யலாமா, இவ்வளவு அலட்சியமா இருக்கலாமா என்பதை இந்த செய்தியில் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தோழர்களே. பாருங்க, நாளைய மறுமையினுடைய நாள் எல்லா மனிதர்களுமே அலறிக்கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு நபி, இவ்வளவு சமூகம் இருக்கிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். 2வது அத்தியாயம் 143வது வசனம் குர்ஆன்ல பக்ரால படித்து பாருங்கள். வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா. அப்படிதான் இந்த நபியின் சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி பாராட்டுறான்? உம்மத்தன் வஸதா, நடுநிலை சமூகம். குர்ஆனில் எங்க வேணாலும் புரட்டி பாருங்கள், எத்தனை சூரா வேண்டுமானால் படித்து பாருங்கள், எந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் இந்த வார்த்தையை கொண்டு பாராட்டவே இல்லை தோழர்களே. இறுதி நபியின் சமுதாயமாக என்னையும் உங்களையும் தான் அல்லாஹ் இப்படி பாராட்டுகிறான், உம்மத்தன் வஸதா. ஏன் இந்த சிறப்பு? லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ். நாளை மறுமை நாளில் எல்லோருக்கும் சாட்சியே நாங்கள் தான், எல்லா மக்களுக்கும் சாட்சியாக நாம் இருப்போம். வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா, நமக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சாட்சியாக இருப்பாங்க. ஒரு இதுக்கான தஃப்சீரை படிக்கும் போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும் தானே, 950 ஆண்டு காலம் வாழ்ந்த நபி, எவ்வளவோ மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றாரு, ஆனா அந்த மக்கள் ஏத்துக்கல இல்லையா? அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழைக்கிறான், உங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய அநியாயம் செய்து வந்து நிற்கிறீங்க, நபி வரலையான்னு உடனே அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், ஆனா அல்லாஹ் விசாரிக்க தானே செய்யறான். அவங்க பொய் சொல்லுவாங்க. யார் பொய் சொல்லுவா? நூஹ் நபியின் சமூகம், எங்களுக்கு யார் நபின்னு வரல. அப்ப உடனே அல்லாஹ் அழைப்பான், நூஹே வலப்பைக வஸஅதைக, தலை குனிஞ்சு நிப்பார். மை யஷ்ஹது லக யா நூஹ், நூஹே உனக்கு யார் சாட்சி? அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், ஆனா அங்க விசாரணை மன்றமா இல்லையா? அந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அவங்க சமுதாயத்தை கூப்பிடுவாரா பரிந்துரைக்கு? இப்ராஹிம் அவங்க உம்மத்தை கூப்பிடுவாரா? மூசாவா உம்மத்துன்னு கூப்பிடுவாரா? இல்லவே இல்லை தொடரலை. என்னையும் உங்களையும் அழைப்பார். முஹம்மதுன் வ உம்மத்துஹு, முஹம்மதும் முஹம்மதின் சமூகம் தான் எனக்கு சாட்சி. அல்லாஹ் என்னை உங்களை எல்லோரையும் அழைக்கிறான். அழைத்து கேட்பான், நம்ம சொல்லுவோமா, அல்லாவே நூஹ் நபியின் சமூகம் பொய் சொல்லுகிறார்கள் யா அல்லாஹ். மார்க்கத்தை சொல்லுமா சூரா நூஹை நீங்கள் படித்து பாருங்கள், 71வது அத்தியாயம். உண்மையிலேயே உங்கள் கண்களே கண்ணீர் வரும். அந்த நபி என்ன பாடுபட்டு இருக்கிறார். இன்னைக்கு நாம் எல்லாம் மார்க்கத்தை தாங்கி சுமந்து வாழ்கிறோமே, இந்த மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக என்ன சிரமங்கள், என்ன கஷ்டங்கள் பட்டோம். ஆனால் அவர் மக்கள் கல்லால் அடிப்பார்கள். மார்க்கத்தை சொன்னால் அதாவது இன்னி குல்லமா தஅவுதுஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம், காதுக்குள் விரலை வைத்து ஓடுவார்கள். நூஹ் நபி நமக்கெல்லாம் வெளியில தான் பிரச்சனைனாலும் கூட வீட்டில் ஒரு சப்போர்ட் இருக்கும். நூஹ் நபிக்கு வீட்டில் கூட சப்போர்ட் இல்லை, மனைவி பிள்ளைகளுக்கு கூட இஸ்லாம் இல்லையே. அப்படியெல்லாம் உள்ள நேரம் யா அல்லாஹ் இந்த மக்கள் பொய் சொல்றாங்கன்ன உடனே அந்த நேரம் அல்லாஹ் மடக்கி என்கிட்ட உங்கள்கிட்ட கேட்பான், முஹம்மதின் சமூகமே சாட்சி சொல்றீங்க, ஓகே, நீங்க தான் நூஹையும் பார்க்கல, அவங்க சமுதாயத்தையும் பார்க்கல, பார்த்துருக்குறோமா? இல்லைல்ல. அப்ப அல்லாஹ் நீ எப்படியா சாட்சி சொல்றேன்ன உடனே நாம் என்ன பதிலை சொல்லுவோம்? என்ன, எதனால சாட்சி சொல்றேன்னு சொல்லுவோம்? யா அல்லாஹ் உன் வேத வரிகளால் தூதருடைய அறிவிப்பை கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம். சுப்ஹானல்லாஹ். அத்தனை மக்கள் மத்தியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சம்பவத்தினுடைய இறுதியில வருகிறது, அன்தும் அக்ரமுன் நாஸ், நான் படைத்த சமுதாயத்திலேயே கண்ணியத்திற்குரிய மேன்மைக்குரிய சமூகம் நீங்கள் தான் என்று அல்லாஹ் இந்த இறுதி நபியின் சமுதாயமாகிய என்னை உங்களையும் பாராட்டுவானே. இந்த பாராட்டுக்கு தகுதியானவனாகத்தான் இந்த உலகத்தில் நான் வாழுகிறேனா?
இந்த பாராத்தை பெறக்கூடிய அளவிலே ஈமானை உறுதியோடு நடக்கிறேனா, நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல இளைஞனா, தனிமையிலும் வெளிப்படையிலையும் ரகசியத்திலையும் மக்களுடைய முன்னிலையில் நான் எப்படி அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்கிறேன் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மறுமையினுடைய நாளிலே தோழர்களை சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இந்த என்னுடைய சமுதாயத்திலே தான் பெருமானார் 3ல் 1 பகுதி சொர்க்கம் கன்ஃபார்ம். 3ல் 1 பங்கு. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. சஹாபாக்கள் தக்பீர்களை சொல்லுகிறார்கள், இன்னி அர்ஜு நிஸ்ஃப அஹ்லில் ஜன்னah. மீண்டும் நான் அல்லாஹ்ட்ட மன்றாடினேன், 50 பாதிக்கு பாதி ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் ஒரு 100 பேர் வைங்களேன். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதல்ல ஈமான் கொண்ட உலகத்தில் கடைசியா ஈமான் கொள்ளக்கூடிய இருப்பாங்களே, எல்லாத்துலேயும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 100 பேர்னா 50 பேர் கன்ஃபார்ம் சொர்க்கம். அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். மீண்டும் பெருமானார் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லுல் ஜன்னah 20 வ மிஆஸஃப். ஒட்டுமொத்த சொர்க்கவாசிகளுமே எத்தனை அணிகளாக நிற்பாங்க? விசாரணை எல்லாம் முடிஞ்சாச்சு, சொர்க்கவாசிகளை ஃபில்டர் பண்ணியாச்சு. ஒட்டுமொத்த சொர்க்கவாசிகளும் எத்தனை குழுக்களாக நிற்பாங்க யாருக்கா தெரியுமா? சொல்லுங்க. ஒட்டுமொத்த சொர்க்கவாசிகளுமே 120 அணிகளாக இருப்பார்கள். 120 டீம், எல்லாம் சொர்க்கவாசிகள் தான், ஆனா டீமா எல்லாம் பிரிச்சு வச்சிருப்போம். அதுல இறுதி நபியின் சமுதாயம் 120 தான் மொத்த சொர்க்கத்துக்கே போக போறாங்க. அவங்க தான் அந்த 120ல் இறுதி நபியின் சமூகமாகிய நாங்க எத்தனை குழுக்களாக இருப்போம்? 50, 60, 70 எத்தனை இருப்போம்? சொல்லுங்க தம்பி, என்ன கேளுங்கிற மாதிரி இருக்கு. சொல்லு. 80 கூட்டங்கள். 80 கூட்டங்கள். அந்த 120ல் 80 ஃபுல்லா நம்ம தான் இருப்போம். மற்ற ஆதம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் உள்ளவங்க எல்லாம் 40க்குள்ள வந்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, 80 அணிகள், மொத்தமே 120 தான். அதுல 80% நம்ம தான் இருப்போம் என்றால், 80 கூட்டங்கள் நம்ம தான் இருப்போம் என்றால், எவ்வளவு பெரிய பாக்கிய பெற்ற மக்களாக இங்கே நாம் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த சிறப்பை உணர்ந்தால் பாவங்கள் செய்ய தோன்றுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தணுங்கிற அந்த பேர் ஆர்வம் இருக்குமா இல்லையா தோழர்களே? அப்படிதான் இன்றைய மக்களுடைய வாழ்க்கை இருந்தது. மீண்டும் பெருமானார் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உம்மத்திலே ஒரு தனித்தன்மையோடு வாழ்வார்கள். ஒரு இறைவனை இறைத்தூதரை ஏற்றவனா அவன் பொய் பேச மாட்டான், அவதூறு பேச மாட்டான், யார் வாழ்க்கையும் கெடுக்க மாட்டான், யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டான், எந்த நிலையிலையும் எதிரிகளை விரோதிகளை கூட மன்னித்து பழகுவான். மா அன்தும் ஃபின்னாஸ், மக்களில் உங்களை போன்று யாரும் கிடையாது. உதாரணமாக சொன்னார்கள், ஒரு ஒரு கருப்பு ஒரு சிகப்பு ஒட்டகங்கள் இருக்கிறது, சிகப்பு குதிரைகள் இருக்கிறவங்களேன். அந்த சிகப்பு குதிரைகளுக்கு மத்தியில் ஒரு கருப்பு குதிரை இருந்தா தனியா தெரியுமா இல்லையா? ஒரு வெள்ளை குதிரை தனியா. இப்போ இங்க இருக்கிறது இல்லையே, ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருந்தா இந்த சபையில தெரியுமா தெரியாதாங்க? ஆனா பெருமானார் சொன்னாங்க, அப்படி என் சமுதாயத்தில் உள்ளவன் தனித்தன்மையோடு இருப்பான். அவன் பேச்சிலே, அவன் நடையிலே, அவன் உடையிலே, அவனுடைய ஒவ்வொரு நிலையிலேயுமே என்னுடைய சுன்னா வெளிப்படும். இன்னைக்கு அல்லாஹ் ரசூல் என்று பேசுகிறோம், பயான்கள்ல பேசுகிறோம், ஆனா வீட்டிலே வரும்போது நம்முடைய சந்தர்ப்பத்தில் எத்தனை சுன்னாக்களை மிஸ் பண்றோம். எத்தனை ஹராமான பிதஅத்தான ஷிர்கான காரியங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் எதிர்பார்த்த காரியமா? இன்னும் உதாரணத்தை சொல்லும்போது, ஒரு மாடு உடம்பெல்லாம் முழுக்க என்ன இருக்குங்க? கருப்பு முடியா இருக்கு. ஒரே ஒரு முடி மட்டும் வெள்ளையா இருந்தா துண்டா தனியா தெரியுமா இல்லையா? அந்த மாதிரி தனித்தன்மையோடு என் சமுதாயத்தில் உள்ளவன் வாழ்வான். அவன் தொழுகை பேணுதலாக இருப்பான், கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருப்பான். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்த சில நல்லுள்ளங்களை தவிர அநேகமான மக்கள் பார்க்க முடியல. வியாபாரத்திலே மோசடி செய்கிறார்கள், அமானிதங்களை மோசடி செய்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்குவதில் அலட்சியமாக இருக்கிறார்கள், தொழாமல் உறங்கக்கூடிய மனிதனாக இருக்கிறார்கள், தனிமை வந்து விட்டால் ஆபாசத்திலே திளைக்கிற மக்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் எதிர்பார்த்த தனித்தன்மையோடு வாழக்கூடியவர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெருமானாருடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சிறப்பு இது. ஆனால் ஒரு நேரம் பெருமானார் கேட்கிறாங்க, இந்த செய்தி உங்கள் உள்ளத்தில் எப்போதும் ஒலிக்க வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. பெருமானார் கேட்டார்கள், ஹல் அஹதுன் ஹைரு மின்னா யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் யார் தோழர்களே? சஹாபாக்களுடைய கேள்வி இது. ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். உலகத்தில் வாழும் போதே சொர்க்கத்தின் சொந்தம், மறுமையின் முத்துக்கள் என்று அலங்கரிக்கப்பட்ட தோழர்கள் தானே. சஹாபாக்களை பற்றிய குர்ஆனில் எவ்வளவு அல்லாஹ் சிலாஹிக்கிறான், அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் அஹதுன் ஹைரு மின்னா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை விட சிறந்த சமூகம் வருவார்களா? எங்களை விட சிறந்த சமூகம் வருவார்களா? சஹாபாக்கள் கேள்வி. தோழர்களே, உங்களுடைய ஒட்டுமொத்த தர்மமும் ஒட்டுமொத்த இபாதத்தும் ஒரு தட்டிலே வைத்தாலும் என் சஹாபியினுடைய ஒரு பிடி தர்மத்துக்கு ஈடாகாதுன்னு சொன்னார்களே. யோசித்துப்பா. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் கேட்கிறார்கள்,
பெருமானார் சொல்லுவார்கள், ஆமாம், உங்களை விடவும் சிறந்த சமூகம் வருவார்கள். உங்கள் 50 பேர் செய்யக்கூடிய சஹாபாக்களே, உங்கள் 50 பேர் செய்யக்கூடிய நன்மையை என் பின்னால் வரக்கூடிய சமுதாயத்தில் ஒரே ஒருவன் செய்வான். அவ்வளவு ஈமான்ல உறுதியாக இருப்பான். யார் அவர்கள்? யார் அங்க சொன்னாங்க? என்னையும் உங்களையும் தான் சொன்னாங்க. எனக்கு பின்னால் இறுதியாக வரக்கூடிய சமூகம் அவர்கள். என்ன கருப்பா வெள்ளையான்னு தெரியாது, என்னுடைய நான் குட்டையா உயரமான்னு தெரியாது, ஆனால் நான் சொன்னேன் என்பதற்காக அந்த சுன்னாவை, அந்த வாழ்வை, அந்த நடைமுறையை பின்பற்றுவார்கள். என்னை பார்க்காமல் ஈமான் கொண்ட ஒவ்வொருவரும் தான் அவர்கள். பெருமானாரை பார்த்திருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு ஸலவாத்தை ஓதுகிறோமே. பெருமானார் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, உங்களுடைய சுன்னா, உங்களுடைய வாழ்க்கை எங்க இப்படி என்ன, நான் உடனே மாத்திக்கிறேங்கன்னு செய்கிறோமே. இந்த பாடம், இந்த படிப்பினை இருக்கிறவர்கள் தான் தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையிலே சிறந்த சமூகம். அப்ப எல்லா சமுதாயத்தை விட நபியின் சமூகம் சிறப்பு. நபியின் சமுதாயத்திலேயே இறுதியாக வந்த நாங்க இன்னும் சிறப்பு என்றால், தோழர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, ஒவ்வொரு அம்சங்களும் எப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்ட நிலையில இருக்க வேண்டும். கண்மூடி யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை சுன்னாக்களை மிஸ் பண்ணுகிறோம், எத்தனை தவறுகளை செய்கிறோம், எத்தனை சாதாரணமா அலட்சியமா விட்டுறோம். இது கல்யாண வீடு தானே, இது நெருங்கிய உறவு வீடு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்யட்டும், அல்லாஹ் ரசூலைத்தான் அங்கே முதன்மைப்படுத்துவார்கள். அதாவது தெரிந்தவரோ தெரியாதவரோ பழக்கமானவர், அவர் என்ன நினைப்பார், இவர் நினைப்பார், அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அப்படி சில மக்கள் இங்கே வாழ்கிறோம், அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர. அப்படியானால் அன்றைய சமூகம் இறுதி நபியினுடைய சிறப்பை பெற்று வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க மக்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நாளை மறுமையிலே அன்னலம் பெருமானாருடைய ஷஃபாஅத் கிடைக்கும். கேளுங்கள், அல்லாஹ்வே, நாளை மறுமை எல்லோரும் நன்னடுங்கி நிற்பார்கள். மறுமை நாள் சாதாரணமா? மறுமையினுடைய நாளிலே ஈஸியா அல்லாஹ் கேள்வி கேட்டு போய் அனுப்பி விட்டுருவானா? நல்லவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆனா இல்லை என்றால் ஒவ்வொரு மனிதனுமே கதறக்கூடிய, பதறக்கூடிய, அலறக்கூடிய நாள் அந்த மறுமை நாள். யாரும் பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு ஸ்டெப் பயான்ல சொன்னாங்களே, லா தஸுல் கதம அப்தின், ஒரு அடியானுடைய கால் ஸ்டெப்பே நகராது. இளமை எப்படி கழித்தாய், உன்னுடைய இரவை எப்படி கழித்தாய், தனிமை எப்படி கழித்தாய், எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்பான். அப்படிப்பட்ட நடுங்கிற நேரம் மக்கள் விசாரணைக்கா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், மறுமையினுடைய ஒரு பாடம் தனியா ஒரு உபதேசமா பேசணும் இன்ஷா அல்லாஹ். அந்த மறுமையில எல்லாரும் நடுநடுங்கி நிற்பார்கள். தலைக்கு மேல சூரிய ஒளி வெயர்வேலை மிதந்து கொண்டு இருக்கிற நேரம். இன்னும் அல்லாஹ் வரவில்லை. அல்லாஹ் அப்போதான் வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குகளுடைய அணிவரிசையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருகை தருவான். அப்போதான் வருகை தருவான். அந்த வருகை தருவதற்கு முன்னால் வரை மக்கள் அலறி கொண்டிருப்பார்கள். ஏன்னா எல்லாம் பதறாங்க. ஆஹா, எங்களுக்கு நன்மையை அல்லாஹ் கொடுப்பானா, நரகத்தை தள்ளுவானா தெரியாதே, வலது கையில் பட்டோலையா, இடது கையில் பட்டோலையா, எங்கள் உறுப்புகள் எங்களுக்கு நன்மையை சாட்சியாக சொல்லுமா தெரியாதே என்று அலறி கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த நாளில் எல்லாரும் போவாங்க. அலைக்குபி ஆதம், நம்ம வாப்பா ஆதம் கிட்ட போவோம். ஆதமே, எங்கள் தந்தையே, அல்லாஹ் உங்களை எவ்வளவு மேன்மையாக்கி இருக்கிறான், கொஞ்சம் அல்லாஹ்ட்ட பேசுங்க, நாங்க ரொம்ப பயந்துட்டோம், ரொம்ப நடுங்குகிறோம், எங்களுக்காக நீங்க பேசாம யார் பேசுவாங்கன்னு உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்களாம். கவனமாக கேளுங்கள் தோழர்களே, சாதாரணமான வார்த்தை அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் இந்த நாளில் கடுமையான கோபத்தில் இருக்கிறான். மறுமையில் அல்லாஹ் கோபப்படக்கூடிய நிலையை யாரும் தாங்க முடியாது தோழர்களே. கடுமையான கோபத்தில் அல்லாஹ் இருக்கிறான். இதற்கு முந்தியும் அல்லாஹ் இப்படி கோபப்பட்டதில்லை, இதற்கு பிறகும் அல்லாஹ் இப்படி கோபப்பட மாட்டான். அப்படி ஒரு கோபத்தில் இருக்கிறான். ஆதம் நபி பேச நடுங்கிறாங்க, நான் செஞ்ச அந்த மரத்துல பழத்தை சாப்பிட்டுட்டேன், அதுக்காக பயந்துகிட்டு இருக்கிறேன். போங்க நூஹ் நபி, அவரும் இதே பதிலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், ஒரு நபி அல்லாஹ் நெருங்கிய நேசன் என்று பட்டம் கொடுத்தானே, அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே பதிலை. அல்லாஹ் கோபத்தில் இருக்கிறான்பா, என்னால் சில பொய் சொல்லிட்டேன். ஒரு பொய் சொன்னதுக்காக நபி நடுங்கி நிற்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை இதே நிலைதான். இதுஹபு இலா முஹம்மத், இந்த எப்படிப்பட்ட நபி எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், இந்த நபியினுடைய சமூகம் என்கிற அந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்க வேண்டும் தோழர்களே, பெரியோர்களே. எல்லாரும் உங்களுடைய நபி கிட்ட போங்கன்ன உடனே அப்பதான் அல்லாஹ் வருகை தந்திருப்பான். அண்ணலம் பெருமானார் இடத்துல ஓடி போய் நாம் எல்லாரும் நிற்கிறோம். எல்லாரும் அங்கே நிற்கக்கூடிய நேரம் தானே. அந்த நேரத்திலே தோழர்களே, பெரியோர்களே, அண்ணலம் பெருமானார் நம்முடைய அழுகை, கண்ணீரை, கவலையை, கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே, அல்லாஹ்வுடைய அந்த அரிஷுக்கு அருகிலே அவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து சஜிதாவிலே விழுவார்கள், அல்லாஹ்வுடைய மன்றத்திலே விழுவார்கள். அப்படி விழுந்தவுடன் அல்லாஹ் மறுமையில பேசுகிற முதல் வார்த்தை, யா முஹம்மத் இர்ஃபா ராஸக், முஹம்மதே உங்கள் தலையை உயர்த்துங்கள். இந்த உலகத்தில் நாம் அதிகமாக யாரை நேசிக்கிறோம்? மனைவி, மக்கள், பிள்ளைகளை நேசிக்கிறோம். அவர்களுக்காகத்தானே கேட்கணும்.
தலையை உயர்த்துங்கள் நபியே. வஷ்ஃபா துஷஃபா, உங்களுடைய பரிந்துரையை கேளுங்கள் நான் அங்கீகரிக்கிறேன். வஸ்அல் துஅதா, கேளுங்கள் நான் தருவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். தலையை உயர்த்திய கண்மணி நாயகமோ, அகிலத்தின் அருட்கொடையோ, யா அல்லாஹ் என்ன பாதுகாத்துடு, என் மனைவி மக்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு கேட்க மாட்டாங்க. தலையை உயர்த்திய பெருமானார், உம்மதி யா ரப், உம்மதி யா ரப், யா அல்லாஹ் என் சமூகம் இங்கே நிற்கிறார்கள், நீ தண்டிச்சு விடுவாயோ, நீ வெறுத்திருவியோ பயந்து போய் இங்கே நிற்கிறார்கள். யா அல்லாஹ் என் சமுதாயத்துக்கு உன்னுடைய நலவால், உன்னுடைய கைரால் கொஞ்சம் லேசாக்கி விட்டுறியா அல்லாஹ், முதல்ல எனக்கும் உங்களுக்கும் தான் அங்கே ஷஃபாஅத் செய்வார்கள். எப்படிப்பட்ட ரசூலை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், எப்படிப்பட்ட மாமனிதரை பின்பற்றக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறான், எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தில் 70,000 நபர்களும் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள். அல்லாஹ்வே எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் அந்த கூட்டத்தில் நுழைவிப்பாயாக. அப்படியானால் தோழர்களே, அந்த 70,000 பேர்களில் கேள்வியே இல்லாமல் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள் அனுப்பி விட்டுருவான். இந்த சிறப்பு பெற்றவர்கள் யார்? இறுதி நபியின் சமூகமாகிய நமக்குத்தான். இது மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குது. இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானே, அப்ப நான் யார், என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய கேரக்டர்ஸ் என்ன என்று நான் புரிந்து நடக்கணுமா இல்லையா? அண்ணல பெருமானாருடைய சமூகம் என்றால் அவன் யார்? தனித்தன்மையோடு வாழ்வான். அவனுடைய ஒவ்வொரு நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க லைஃப்ல கடைசியா ஓதுன வசனம் என்ன தெரியுமா? கடைசியா ஓதுன வசனம் சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 69வது வசனம். எப்போது படித்தாலும் உள்ளத்திலே கலக்கமும் கண்களிலே கண்ணீரும் தான் வரும். வமை யுத்திஇல்லாஹு வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டால் فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நபிமார்களோடு, சாலிஹீன்களோடு, நல்லடியார்களோடு நீங்கள் மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். இந்த ஆயத்தை தான் இறுதியாக ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அல்லாஹ்வே என்ன நல்ல மக்களோடு இனி மறுமையில் எழுப்புன்னு கேட்டு துவா செஞ்சு பெருமானார் உயிர் பிரிந்தது. அப்படியானால் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்ட அந்த ஈமானிலே வசந்த மக்களாக நான் நீங்களும் இங்கே வாழ்றோமா? இவ்வளவு சிறப்பை கொடுத்துட்டான்ல, அந்த சிறப்பை தாங்கிய மக்களாக இன்னைக்கு நாங்கள் நடக்கணுமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த ஈமான், அல்லாஹ் கொடுத்த இறை நம்பிக்கை, அல்லாஹுக்காக வணங்கக்கூடிய இபாதத் சரியாக தொழுகிறேனா, பள்ளிக்கு வந்து தொழுகிறேனா, என்னுடைய ஈமானிலே அல்லாஹ் எந்த அனாச்சாரம் ஷிர்க் பித்அத் நுழையாத மக்களாக வாழ்கிறேனா, இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அதிலே குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா, பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? பேசுற நான் உட்பட எல்லாருடைய வாழ்விலையும் அல்லாஹ் பாதுகாத்த மக்கள் இதில் ஏதோ ஒரு அலட்சியம், ஏதோ ஒரு பாவங்கள் இருக்கத்தானே செய்கிறது. ஆனால் அந்த சஹாபாக்கள் பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பின்பற்றுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி, எதிரியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தானே தோழர்களே. சர்வசாதாரண அனாச்சாரத்திலே கலக்கிறார்கள், நான் செய்யலையே என்று சொல்லிவிட்டு ஓடுகிறார்கள். சர்வசாதாரண வீண் விரயத்திலே இருக்கிறார்கள், சர்வசாதாரணமாக வாக்கை மீறி விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சஹாபி, எதிரியாக இருந்து ஒரு நேரம் ஒரு நாட்டுக்கே ஜனாதிபதியாக இருக்கிறார். நேராக அவருக்காக பல மக்கள் எல்லாரும் வெயிட்டிங்கில், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர் போட்டு உட்கார்றது ரெடியாக இருக்கிறாங்க. நேராக இவர் வந்து என்ன செஞ்சிடறாரு, கீழே உட்காந்து சாப்பிட்றார். கீழே உட்காந்து சாப்பிட்டா பெரிய குத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பணியாளர் கேட்குறாங்க, அம்ர் பின் ஆஸ் எல்லாரும் மேலே உட்கார்ந்து இருக்கிறாங்க, நீங்களும் மேலே உட்கார்ந்ததான உங்களுக்கு கண்ணியம் கௌரவம், என்ன கீழே உட்கார்ந்து சாப்பிட்றீங்க? அப்போது சொன்னார்கள், கீழே அமர்ந்து சாப்பிடுவதை பெருமானார் அதிகமாக விரும்பி இருக்கிறார்கள். ஹபீபி, அல்லாஹுடைய ரசூலுடைய இந்த சுன்னத்தை இந்த மக்களுக்காக நான் விட்டு விடுவேனா? மேலே உட்கார்ந்து சாப்பிட்டா குத்தமா? இல்லை. ஆனாலும் இந்த செயலை ரசூலா விரும்பி இருக்கிறாங்கல்ல, அதை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு ஊருக்காக, உறவுக்காக, மக்களுக்காக, தெரிஞ்சவங்களுக்காக, தெரியாதவங்களுக்காக எத்தனை சுண்ணாக்களை விட்டு விடுகிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். ஆனால் அந்த சஹாபாக்களோ சின்ன விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் தான் முதம் என்று வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட மக்களாக நாம் இன்னைக்கு இருக்க வேண்டும் அன்பானவர்களே. அதுதான் இறுதி நபியினுடைய அந்த நேசத்தை, அந்த சுஹபத்தை பெறுவதற்கான அடையாளம். அவர்கள் தான் உண்மையான இறுதி நபியின் சமூகம் அன்பானவர்களே. தோழர்களே, ஒரு வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட குணத்தோடு இருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை இல்லை, நமக்கு மத்தியிலே ஒரு அன்பு பரிமாற்றங்கள் இல்லை, போட்டி போராமைகள். ஆனால் அந்த சமுதாயம் யார்? பெருமானார் சொல்லுவார், என் சமுதாயத்திலே உள்ள ஒருவர் இன்னொருவரை அன்போடு அரவணைப்பார், அழகிய முறையிலே பேசுவார். சொன்னாங்களே, இமாம் பேசும்போது ஹதீஸ் சொன்னாங்க, கேட்டீங்களா? காலை பொழுதை அடைந்தால் மாலை எதிர்பார்த்து விடாதே. பார்க்குறோமா இல்லையா?
காலை அடைந்து விட்டால் மாலை எதிர்பார்த்து விடாதீர்கள். யதார்த்தமான வார்த்தை அது. தெரிந்த ஒரு நண்பர், தெரிந்த உறவு சொந்தக்காரர், 40 வயசு தான், வாக்கிங் ஃபஜர் தொழுது பள்ளிக்கு போய் தொழுதாராம். வாக்கிங்கெல்லாம் போயிட்டு அம்மா கொஞ்சம் டீ தான் கேட்டிருக்கிறாரு. மனைவி டீயை வைக்கிறாங்க, டீயை தொடுறதுக்கு அவருக்கு அல்ல ஆயுசு கொடுக்கல. அப்படியே சேரலே சாயிறாரு. தூக்கிட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போனால் நடுவிலே அவர் இறந்துட்டார். வந்து உட்கார்ந்தவருக்கு அட்டாக் வந்து இறந்துட்டார். அன்னைக்கு மக்ரிபுக்கு அவர் அடக்கம் செஞ்சு முடிச்சாச்சு. ஃபஜர் தொழுத மனுஷன், அந்த மனிதனுக்கு மக்ரிபுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுகிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நானா நீயாங்கிற பெருமை, நான் தான் உலகத்திலே சிறந்தவன் என்கிற நான் என்னை எல்லாரும் பயப்பண்ணுங்கிற ஒவ்வொரு நிலையிலேயும் என் குடும்பத்தை அரவணைக்கிறேனா, சகோதரர்களை பேணி நடக்கிறேனா? ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சமுதாயமாக வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட மக்களை அதாவது மேன்மைப்படுத்தினார்கள். குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 159வது வசனம், காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ். ஈமானிலேயும் நல்ல அமலிலேயும் பெருமானாரை நேசிப்பதிலேயும் பின்பற்றுவதிலேயும் எவ்வளவு கவனமாக இருப்பார்களோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் மக்களை அரவணைப்பதிலே, எதிரிகளை மன்னிப்பதிலேயும் இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும். எல்லாரும் என்ன சேர்த்துக்கிறீங்க, என்ன கொண்டாடுறீங்க, நான் உங்களை எவ்வளவு கவனிப்பேன். அதே நான் உங்களை திட்டுறேன், என்ன சேர்த்துப்பீங்களா? ஆனா இஸ்லாம் சொல்லுகிறது, பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுல்மன் கதஅக், உன்னை வேண்டாம் வேண்டாம் என்று துண்டிக்கிறானே, விரட்டுகிறான், அவனை சேர்த்துக்கொள், அவனை அரவணைத்து விடு. அப்படிதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமா, வாழ்ந்தும் காண்பித்தார்களே. மக்காவுடைய வெற்றி நடக்கிறது. அப்படி மக்காவுடைய வெற்றி நடக்கக்கூடிய நேரம் எல்லாரும் நடுநடுங்கி நிற்கிறார்கள், பயந்து போய் நிற்கிறார்கள். முஹம்மது நம்மளை என்ன செய்ய போறாரோ, நம்ம அழிந்தோம் போல இருக்கு. என்ன ஒண்ணு பெருமானார் சொன்னாங்க, யா அஹ்ல மக்கா, ஓ மக்காவாசிகளே, லா தஸ்ரீப் அலைக்குமுல் யௌம், இந்த நாளில் நான் உங்களை பழி தீர்க்க போவதில்லை. யாரை நான் அடிக்கவோ கொல்லவோ செய்ய மாட்டேன். அன்தும் துலக்கா, நீங்கள் எல்லோரும் உரிமையிடப்பட்டு விட்டீர்கள். எல்லாரும் அழுகிறார்கள். அந்த நேரம் ஹிந்தா என்கிற பெண்மணி முகத்தை மூடிய நிலையில இஸ்லாத்தை ஏற்க வருகிறார். எவ்வளவு பெரிய தான் விரும்பிய ஒரு மனிதரை, சாச்சா ஹம்சா அவர்களை கொன்ற ஒரு பெண்மணி தானே, யாரான மன்னிக்க முடியுமா? முகத்தை மூடிய நிலையிலே அந்த ஹிந்தா இஸ்லாத்தை ஏற்க வரும்போது, யாரம்மா நீ கேட்கும்போது, நான் தான் ஹிந்தா, ஏன் முகத்தை மூடி இருக்கிறாய்? இப்படி உங்களுடைய சாச்சாவை கொன்ற பாவி நான் உங்களுக்கு முன்னால் முழிப்பதிலே நீங்கள் வெறுப்பீங்களோ என்ற பயத்தில் நான் இப்படி முடின உடனே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற காரியத்தால் அல்லாஹ் சந்தோஷப்பட்டானம்மா, நான் யார் உங்களை தண்டிக்க என்று சொல்லி அனுப்பினார்கள் என்றால், எப்படிப்பட்ட மனிதர்கள் மாணிக்கமாக இருந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட விட்டு கொடுக்கிற அந்த குணத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஈகோ, பெருமை, நானாங்கிற அந்த அகம்பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு இறுதி நபியின் சமூகம் என்பவன் யார்? மக்களை அரவணைப்பான். ஒரே ஒரு வரலாறை சொல்லி நான் முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாரையும் மன்னிச்சாங்க, ஆனா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவரை மன்னிக்கல. அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மன்னிக்கல. பெரிய எதிரி, சாதாரணமான எதிரி அல்ல. அவருடைய வாப்பா யாரு? வாப்பா யாருங்க? இக்ரிமாவுடைய வாப்பா யாரு? அபூ ஜஹல். அபூ ஜஹல் பேர் தெரியும் இல்லையா? மிகப்பெரிய எதிரி தானே. அப்படிப்பட்ட அபூ ஜஹலுக்கே பக்கபலமாக இருந்தவர் அவருடைய மகனான இக்ரிமா. பத்ர் போர்ல அவரால் தான் எல்லா சேதங்களும். எவ்வளவு கோபம் வரணும். எல்லாரையும் மன்னிச்ச ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு 2-3 பேரை மன்னிக்கல. அதுல இந்த இக்ரிமாவும் இருக்கிறார். அவங்க மனைவி உம்மு ஹராம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிந்தா இது போன்ற மக்கள், பெண்கள் இஸ்லாத்தை ஏற்கும் போது இந்த உம்மு ஹராம் ஏத்துக்கிறாங்க. அப்போ நேரா வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, என் கணவர் இக்ரிமாவை கொல்ல சொல்லிட்டீங்க, பெரிய எதிரியாகத்தான் இருந்தார், ஆனா அவர் நல்ல மனிதர், சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடியவர், நான் அவரை சொல்லி கூட்டிட்டு வர, நீங்க மன்னிப்பீங்களான்னு. அதெல்லாம் முடியாது, விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்களா? நீங்க கூட்டிட்டு வாங்க, அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னார்கள். அவர் தப்பிக்க இருந்த மனுஷனை அவங்க மனைவி கூட்டிட்டு வராங்க. வந்து ரசூலுல்லாஹ் சபைக்கு வந்து நிக்கிறாங்க. மீண்டும் அந்த அம்மா கேட்கிறாங்க, உம்மு ஹராம், யார் ரசூலுல்லாஹ், என் கணவரை அழைச்சு வந்துட்டேன், நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பீங்களான்னு. உடனே பெருமானாருக்கு சின்ன கோபம். ஏமா அப்படி கேட்கிறார்? நபி லா யுக்லிஃபு வஅதா, நபி சொன்ன வார்த்தைக்கு மாறு செய்ய மாட்டார். மன்னிப்பேன்னு சொன்னேன் இல்லையா, நான் ஏன் மாறு செய்ய போறேன், கூட்டிட்டு வாங்கன்ன உடனே அப்படியே தலை குனிஞ்சு இக்ரிமா நடந்து கொண்டு வருகிறார். சஹாபாக்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும், எவ்வளவு துரோகம் செய்த, அநியாயம் செய்த ஒரு எதிரி வருகிறார், எவ்வளவு மனசுல வந்து கோபம் இருக்குங்க. அந்த கோபத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்டு கொண்டார்கள். இவ்வளவு சஹாபாக்கள் கொஞ்சம் வெறுப்புல இருக்கிறாங்க இவர் மேல. உடனே அவரும் வர்றார். பெருமானார் எப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இந்த பண்புகள் எல்லாம் என்றைக்கு எங்கள் வாழ்க்கையில வரப்போகிறது? குரோதத்தோட வெறுப்போடையே நடக்கிறான். மரணிக்கும் போது எந்த ஈகோ பெருமை நாம் எடுத்து போவதில்லை தோழர்களே. பெருமானார் சொன்னார்கள், கது யாத்தி இக்ரிமா, இதோ இக்ரிமா வந்து கொண்டிருக்கிறார். அவரை திட்டாதீங்கன்னு சொன்னாலும் ஓகே தானே, இக்ரிமா பத்தி தப்பா பேசாதீங்கப்பா.
பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தசுப்பு அபாஹு, இக்ரிமாவை திட்டாதீங்கன்னு சொல்லல, இக்ரிமாவுடைய வாப்பா அபூ ஜஹலை திட்டாதீங்க, இன்னவருடைய மகன் வருகிறான் அப்படின்னு அபூ ஜஹலை தப்பா பேசாதீங்க. இறந்தவரை பேசினா அவர் கேட்குமா? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் நோவினை தரும். இக்ரிமாவுடைய மனசு எந்த வகையிலையும் காயப்படக்கூடாது என்று பெருமானார் சொல்லும்போது பெருமானார் ஓடி போய் இக்ரிமாவை வரவேற்கிறார்கள். அப்படியே அருகிலே அவரை அமர வைத்து அவரோ தலையை தொங்க போட்டு ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறார் இக்ரிமா ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியம் என்ன இக்ரிமான்னு கேட்கும்போது கண்ணீர் மல்க தலையை உயர்த்துகிறார் இக்ரிமா. சொன்னார், என் வாப்பாவை பத்தி பேசி நான் மனசு நொந்துடக்கூடாது, அதனால நான் கவலைப்பட்டுறக்கூடாதுன்னு நினைத்த உங்களையா இத்தனை நாள் விரோதியாக பார்த்தேன், இத்தனை நாள் எதிரியாக நடத்தினேன், இத்தனை நாள் உங்களை முகத்தையே நான் பார்ப்பதற்கே நான் வெறுப்படைந்தேன், என் மனசு நொந்துடக்கூடாதுன்னு நினைச்ச உங்களை நான் வெறுத்துட்டேனே என்று அந்த சபையிலேயே மார்க்கத்தை ஏற்றார். அல்லாஹுடைய அருளோடு பின்னால் அவர் வாழ்ந்தார் என்ற வரலாற்றை படிக்கிறோமே. இன்னைக்கு நம்ம மனிதர்கள் அன்பானவர்களே, அல்லாஹுக்காக உறவுகளை சேர்த்து கொண்டு நண்பர்களை மதித்து விரோதிகளையும் அரவணைத்து நாவால் கரத்தால் யாருக்கும் தொல்லை தராமல் வாழ்கிறானே, ஈமானில் உறுதியோட அல்லாஹுடைய ரசூலுடைய சுன்னாக்களை ஒவ்வொன்றையுமே ஹயாத்தாக்கி எப்போதும் ஈமானிலே இறை நெருக்கத்தோடு வாழ்கிறானே, அவன்தான் உண்மையான இறுதி நபியின் சமூகம். அந்த மக்களுக்கு தான் அல்லாஹுடைய ரசூலுடைய ஷஃபாத் கிடைக்கும். அல்லாஹுடைய முழுமையான பாச பிணைப்போடு சொர்க்கத்தில் நுழைகிற மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். ஆக எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் தந்து இறுதி நபியின் சமூகம் என்கிற அங்கீகாரத்தை பெற்று எந்த நிலையிலேயும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதுதான் உறுதி என்பதை புரிந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக இருந்து அல்லாஹ்வை நேசித்த நிலையில் தூதருடைய வாழ்க்கை கடைபிடித்த நிலையில் அல்லாஹ் நம்முடைய ரூஹை எடுத்து நம் கபருடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கி ரவுதத்தன் மின் ரியாலில் ஜன்னா சோன பூங்காவாக அமைத்து நாளை மறுமையில் நாம் நேசிக்கிற நம்முடைய ஹபீப் அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அல்லாஹ் எழுப்பி வலது கையில் பட்டோலை பெற்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தையும் அவர்கள் பொன் கரத்தால் கௌசர் நீரை அருந்தி அவர்களுக்கு அருகில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வருகிற உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்து அல்லாஹ்வை நிறைய புகழ்ந்து அருமையான இந்த வாய்ப்பை தந்த சாபிக்குன் பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் ஜமாத்தார்களுக்கும் அமைதியாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைராவை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி என் பெயரை சொல்லி நீங்க துவா செய்வீங்க என்பதை ஆதரவு வைத்து இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.